அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் ஊழியங்கள் நடத்தும் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்கள் என்ற தொடர் வரிசை வேதபாட கூட்டங்களுக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளின் பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக உங்களுக்குரிய இலவச பிரதியை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்துவின் மணவாட்டி என்ற தலைப்பில் அருமையான பாடப்புத்தகம் உங்களுக்கு இலவசமாக காத்திருக்கிறது. இதை பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்களோடு தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அல்லது ஆன்லைனில் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண வேண்டும் என்றால் அமேசிங் ஃபேக்ட்ஸ் என்ற வெப்சைட்டுக்குள்ளே சென்று இதை பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் படிக்க போகிற முக்கியமான வேத பாடம் கிறிஸ்துவின் மணவாட்டி என்ற தலைப்பு. கண்களை மூடி ஜெபித்து நாம் துவங்குவோமா? எங்கள் நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த தொடர் பாடங்களை எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். சத்திய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதில் உள்ளதை உள்ளபடி கற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்படியே நாங்கள் பின்பற்றி வாழ எங்களுக்கு நீர் பலத்தை தாரும். இப்பொழுதும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தடைகளெல்லாம் நீக்கும், தயவாய் எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த அரண்மனை ஜனங்களால் நிரம்பி வழிந்தது. அந்த அரண்மனையிலே 2 தாய்மார்கள் ஆளுக்கொரு ஆண் குழந்தையை தங்கள் கைகளிலே வைத்திருக்கிறார்கள். அரசன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், அரசன் என்ன சொல்லுவான் என்ற ஒரு மர்மமான ஒரு சூழ்நிலை. பிரச்சனை என்ன என்று சொன்னால், 2 தாய்மார்கள் ஒரே வீட்டிலே ஒரே அறையிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அந்த 2 பெண்களுமே ஆளுக்கு ஒரு ஆண் குழந்தையை பெற்றார்கள். ஒரு நாள் ஒரு பெண்மணி தான் தூங்கும் பொழுது அவள் புரண்டு படுத்ததினாலே தன்னுடைய ஆண் பிள்ளையை இறப்பிலே இழக்க கொடுக்கிறாள். அந்த குழந்தை இறந்து போகிறது. இதை திடீரென்று நள்ளிரவிலே எழுந்த அந்த தாய் தன் குழந்தை செத்து கிடக்கிறது என்று பார்த்ததுமே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு தாய் அவளுடைய குழந்தை உயிரோடு இருக்கிறது. ஆகவே தன்னுடைய குழந்தையை அங்கே போட்டுவிட்டு அந்த குழந்தையை தன் பக்கத்திலே அவள் எடுத்து போட்டு கொண்டாள். மறுநாள் காலையில் ஒரு தாய் எழுந்து பார்க்கிறாள். என்னுடைய பிள்ளை செத்து கிடக்கிறதே, ஆனால் இது என்னுடைய பிள்ளை அல்ல, அவளுடைய பக்கத்தில் இருக்கிற உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என்னுடைய குழந்தை என்று சொல்லி 2 பேருக்கும் அது வாக்குவாதமாகி இந்த பிரச்சனை அரசனுக்கு முன்பாக சென்றது. அந்த அரசன் சாலமோன் என்ற அரசன். இந்த பிரச்சனையை எப்படி ராஜா சமாளிக்க போகிறார், எப்படி தீர்ப்பு கொடுக்க போகிறார் என்று ஜனங்கள் எல்லாரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாலமோன் அரசன் என்ன செய்தான் நமக்கு தெரியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இந்த கதை, இந்த உண்மை சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு தாய் இறந்து போன குழந்தை என்னுடைய குழந்தை அல்ல என்கிறாள். இன்னொரு தாய் இல்லை இல்லை, இறந்து போன குழந்தை அவளுடைய குழந்தை, உயிரோடு இருக்கிற குழந்தை என்னுடைய குழந்தை என்று அவள் கூவிக்கொண்டிருக்கிறாள். இதை பார்த்த அரசன் என்ன செய்தார் தெரியுமா? படைவீரனை அழைத்து, போர் வீரனை அழைத்து பட்டயத்தை இங்கே கொண்டு வா என்று சொன்னார். அந்த போர் வீரன் பட்டயத்தை கொண்டு வந்ததும், இந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து விடு, ஒரு பாதியை அவளிடத்திலும் மறுபாதியை இவளிடத்திலும் கொடுத்து விடு என்று சொன்னார். இதை கேட்டதும் ஜனங்களுக்கு எல்லாம் அரசவையிலே அதிர்ச்சி. இப்படி ஒரு காரியத்தை ராஜா சொல்லுகிறாரே, என்ன நடந்தது தெரியுமா? அந்த போர் வீரன் கூட அவன் திகைத்தான். ராஜா ஆணையிட்டார், வெட்டு என்றார். அவன் வெட்ட போகும் முன்னே ஒரு தாய் மிகவும் பதற்றத்தோடு நெஞ்சம் பதைபதைக்க அரசனை பார்த்து சொன்னால், ராஜாவே, இந்த பிள்ளையை நீங்கள் வெட்ட வேண்டாம், இந்த பிள்ளையை அவளிடமே கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால், இன்னொரு தாய் சொல்லுகிறார், வேண்டாம் வேண்டாம், அந்த பிள்ளை அவளுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், இந்த பிள்ளையை 2ஆக வெட்டி உயிரோடு இருக்கிற குழந்தையை வெட்டி பிளந்து அவளுக்கு பாதி எனக்கு பாதி கொடுத்து விடுங்கள் என்று சொன்னாள். ராஜா புரிந்து கொண்டார்.
எந்த தாய் வேதனையோடு கூட மனம் பதைப்புடன் இந்த பிள்ளையை அவளிடமே கொடுத்து விடுங்கள், என் பிள்ளை சாக வேண்டாம் என்று அவள் சொன்னாலே அந்த தாய் தான் உண்மையான தாய் என்று ராஜா புரிந்து கொண்டு உயிரோடு இருக்கிற குழந்தை உண்மையிலேயே அந்த கதறுதலோடு என் பிள்ளையை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாலே அவள்தான் மெய்யான தாய், அவளிடம் கொடுத்து விடுங்கள் என்று அரசன் சொன்னான். பிரியமானவர்களே, இந்த பிரச்சனையில் யார் உண்மையான தாய் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உதவினது எது என்றால் பட்டயம்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆக்டேவியஸ் என்ற கப்பல், உறைந்து போன கப்பல் என்று இதை சொல்லலாம். ஃப்ரோசன் ஷிப். 1775 ஆண்டு வட ஆர்க்டிக் பெருங்கடல் பகுதியில் இந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆக்டேவியஸ் என்ற கப்பல். இந்த கப்பலுக்குள்ளாக 28 பேர் அப்படியே உறைந்த நிலையில், ஏனென்றால் ஆர்க்டிக் என்பது பனிப்பிரதேசம், அந்த கடல் பகுதியில் இருந்த அந்த கப்பலில் 28 பேர் அப்படியே உறைந்து போய் செத்த நிலையில் இருந்தார்களாம். அந்த கப்பலின் மாலுமி தன்னுடைய மாலுமி அறையில் பேனாவை வைத்து எழுதுகிற நிலையிலே உட்கார்ந்த வண்ணமாகவே மரித்து அவன் உறைந்து போய் இருந்தான். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த நபர்கள் ஒருவர் கூட கெட்டு அழுகி நாறவில்லை. காரணம் என்ன? எல்லாரும் அந்த பனிப்பாறைகள் நிறைந்த அந்த பிரதேசத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் அப்படியே உறைந்த நிலையில் செத்து கிடந்தார்கள். இப்படி எத்தனை வருஷம் இருந்திருந்தாங்க என்று தெரியுமா உங்களுக்கு? 1761 ஆண்டிலே 1761 அந்த ஆண்டிலே அந்த கப்பல் புறப்பட்டது. 1775 ஆண்டிலே 1775 அந்த ஆண்டிலே அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியானால் ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கப்பலில் இருந்த பயணிகள், மாலுமி எல்லாரும் அப்படியே இருந்த இடத்திலே தான் இருந்திருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அதே நிலைதான். திருச்சபைகள், உலகத்தில் ஏராளமான திருச்சபைகள் இருக்கின்றன. இன்றைக்கி எல்லா திருச்சபைகளுமே சத்தியத்தில் எந்த முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிற நிலையிலேயே உறைந்து போய் செத்த நிலையிலேயே நகராமல் இருக்கின்றன. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் சபைகள் சத்தியத்தில் வளருவதற்கு எது உதவ வேண்டும்? உண்மையான திருச்சபை எது என்பதை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு எது அவசியம்? அன்பான தேவ பிள்ளைகளே, உண்மையான தாயை கண்டுபிடிப்பதற்கு, அந்த குழந்தை, உயிரோடு இருக்கிற குழந்தை யாருடைய குழந்தை என்று கண்டுபிடிப்பதற்கு பட்டயம் தேவைப்பட்டது. அதே போல இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான திருச்சபைகள் இருக்கலாம். உண்மையான திருச்சபை எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அல்லவா? தீர்க்க தரிசனத்திலே ஸ்திரீ, பெண் என்றால் திருச்சபையை குறிக்கும். மெய்யான திருச்சபையை கண்டுபிடிப்பதற்கு நமக்கு பட்டயம் தேவை. சாலமோன் பட்டயத்தை பயன்படுத்தினான். நாம் எதை பயன்படுத்த வேண்டும் என்றால் இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம் என்று பவுல் எழுதுகிறாரே, எபேசியர் 6:17. ஆவியின் பட்டயம் அது தேவ வசனம்தான். தேவ வசனத்தின் அடிப்படையில் மெய்யான திருச்சபை எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் என்ற கடலில் சுமார் 33,000க்கும் அதிகமான சபைகள் இருப்பதாக கணக்கிட்டிருக்கிறார்கள். மேஜர் சர்ச்சஸ், பெரிய சபை பிரிவுகள் என்றால் 500க்கு மேலாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதில் உண்மையான திருச்சபை, தேவனுடைய கற்புள்ள ஸ்திரீ யார் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவனுடைய மெய்யான திருச்சபையை வெளிப்படுத்தும் விசேஷம் எவ்வாறு சித்தரிக்கிறது? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்று வாசிக்கிறோம். ஸ்திரீ என்றால் திருச்சபை.
எரேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே கற்புள்ள கன்னிகை என்பது பரிசுத்தமான மெய்யான திருச்சபையை சுட்டி காட்டுகிறது. அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், சூரியன் என்றால் நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திருச்சபைக்கு சூரியன், வெளிச்சம் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவளுடைய பாதங்களின் கீழே சந்திரன், நிலா இருந்தது. சந்திரன் என்பது சூரியனுடைய பிரகாசம்தான் சந்திரன். அன்பான தேவப்பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பிரதிபிம்பமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என்று அவரை குறித்த ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் அங்கே பிரதிபலிக்கின்றன. பழைய ஏற்பாட்டிலே அதன் நிறைவேற்றமாக அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் மனுஷகுமாரனாக பிறந்தார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களுமே சந்திரன் என்று நாம் சொல்லலாம். பிரியமானவர்களே, அவளுடைய சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. 12 என்பது திருச்சபையின் தலைமைத்துவத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள். ஆகவே இவர்களை கொண்டு தேவன் தமது திருச்சபையை, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வழியாக வந்த இந்த 12 கோத்திரங்கள் வழியாகத்தான் ஆண்டவருடைய சத்தியம் எங்கும் பரவ வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக உலகமெங்கும் சத்தியம் செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதனால தான் தோமா இந்தியாவுக்கு வந்தார். ஆகவே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மெய்யான திருச்சபை எப்படி உருவானது என்பதை மிக சுருக்கமாக தத்ரூபமாக நமக்கு காட்டுகிறது. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். வெளிப்படுத்தல் 12:2 வாசிக்கிறோம். இந்த வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிறந்ததை நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது. இந்த உலகத்தில் அவர் தேவகுமாரனான அவர் மனுஷகுமாரனாக பிறந்தாரே, அதைத்தான் வெளிப்படுத்தல் 12:2 நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் படித்தால், சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசுவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்கள். அந்த ஆண் பிள்ளை பிறந்தவுடனே அந்த ஆண் பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது என்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனமும் சொல்லுகிறது. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வலுசர்ப்பம் என்றால் பிசாசு. பிசாசு ரோமாபுரி மார்க்கத்தின் மூலமாக ஏரோதை பயன்படுத்தி இயேசு பிறந்த பொழுது அவரை கொல்ல வேண்டும் என்று அவன் சதி செய்தானே, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கொல்லப்பட்டாரா? இல்லை. வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்கிறோம். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார், உயிர்த்தார், பரமேறி சென்றார். அவர் பரமேறி சென்றதும் சாத்தானால் கிறிஸ்துவை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாருங்கள், மகாபெரிய வலுசர்ப்பம் யார்? அவன் என்ன முயற்சிக்கிறான் என்றால், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. வெளிப்படுத்தல் 12:9. பூமிக்கு வந்த சாத்தான் ஆதாம் ஏவாளை பாவத்திற்குள்ளே தள்ளினான். இயேசு கிறிஸ்து வரக்கூடாது என்பதற்காக எவ்வளவோ தடைகளை அவன் செய்து பார்த்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே அவர் பிறந்தார் என்பது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். ஆனால் உண்மையிலேயே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய அந்த கற்புள்ள ஸ்திரீ, கர்ப்ப வேதனைப்பட்ட ஸ்திரீ மரியாள் என்று கத்தோலிக்க சபை சொல்லுகிறது. அப்படி அல்ல.
இந்த இடத்துல வெளிப்படுத்தல் 12 நாம் பார்க்கிற ஸ்திரீ மரியாள் அல்ல. உண்மையிலே மெய்யான திருச்சபையை கற்புள்ள ஸ்திரீ என்று ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆகவே அந்த மெய்யான திருச்சபையின் புதல்வனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உதித்தார். அவளை கொன்று போட சாத்தான் அவன் முயற்சித்தான். அது வெளிப்படுத்தல் 12:3 நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசுவை சாத்தானால் அழிக்க முடியவில்லை. சாத்தான் இயேசுவை அழிக்க முடியாமல் தோற்ற பின் அவர் பரமேறி சென்று விட்டார். என்ன செய்யலாம் என்று சாத்தான் நினைத்த பொழுது பாருங்கள், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வெளிப்படுத்தல் 12:5 வாசிக்கிறோம். அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு சாத்தான் திருச்சபையின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பினான். வெளிப்படுத்தல் 12:13 வாசிக்கிறோம். வலுசிற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவை அழிக்க நினைத்தான், முடியவில்லை. அவர் பரமேறி சென்று விட்டார். சாத்தானுடைய கோபம் ஆண்டவருடைய திருச்சபையின் மேல் திரும்புகிறது. ஸ்திரீயை, சபையை துன்பப்படுத்தினது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய திருச்சபையை துன்பப்படுத்துவது பிசாசுக்கு அலாதி பிரியம் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா? இருண்ட காலகட்டம் கிபி 538 கிபி 1798 வரைக்கும் 1260 ஆண்டுகள் இருண்ட காலம், மத்திய காலம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க மார்க்கம், போப்பு மார்க்கம் 10 முதல் 15 கோடி உண்மை கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொன்றளித்தது என்பது சரித்திரத்தில் நாம் பார்க்கிற மறுக்க முடியாத சான்று. அந்த பயங்கரமான உபத்திரவ காலத்தின் போது ஸ்திரீயானவள் திருச்சபை எங்கே சென்றது? அது எவ்வளவு காலம் நீடித்தது? பாருங்கள். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடிப்போனால் அங்கே 1260 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது என்று வெளிப்படுத்தல் 12:6 வாசிக்கிறோம். ஆகவே சாத்தான் சபையை உபத்திரவப்படுத்துகிறான். சபை வனாந்தரத்திற்கு ஓடிப்போனது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே, மலைகளிலும் குன்றுகளிலும் திருச்சபையானது அங்கே தங்கி ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தது. அந்த காலகட்டம் உங்களுக்கு நான் சற்று முன் சொன்னேனே, 538 முதல் 1798 வரை, எல்லாமே கிறிஸ்துவுக்கு பின்பாக 1260 ஆண்டுகளை 1260 உபத்திரவ வருஷங்கள் என்று நாம் திட்டவட்டமாக சரித்திரத்தின் அடிப்படையில் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சபை மற்றும் அரசியல் ஒன்றாக இணைந்து கத்தோலிக்க மார்க்கமானது அரசாங்கத்தோடு இணைந்து அது எங்கெல்லாம் ஆளுகை செய்ததோ அங்கெல்லாம் அரசாங்கத்துடன் இணைந்து 1260 ஆண்டுகளும் தேவனுடைய மெய்யான திருச்சபையை உபத்திரவப்படுத்தியது. சரித்திரத்தில் படித்து பாருங்கள். ஐரோப்பாவில் ஆல்ப்ஸ் மலைகள் போன்ற பகுதிகளில், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள், அந்த பகுதிகளில் தான் இந்த ஆல்ப்ஸ் மலைகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளில் வால்டென்சீஸ் என்ற கூட்டத்தார், ஆல்பிஜென்சீஸ், ஹியூகனாட்ஸ், இப்படி எத்தனையோ பேர் சத்தியத்திற்காக, வேதாகமத்திற்காக உண்மையாக நின்ற புராட்டஸ்டண்டுகள் கோடிக்கணக்கிலே கொல்லப்பட்டார்கள். திருச்சபை இப்படி வனாந்தரத்திலும் மலைகளிலும் குன்றுகளிலும் குகைகளிலும் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக, மெய்யான ஓய்வு நாள் 7ஆம் நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக கத்தோலிக்கம் கொண்டு வந்த 1ஆம் நாளை அல்ல, பரலோகம் கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளின் அடிப்படையிலான 7ஆம் நாளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே வால்டென்சீஸ் மலைகளிலும் குன்றுகளிலும், குறிப்பாக ஆல்ப்ஸ் மலைகளிலே 1000 ஆண்டுகளுக்கு மேலாக
அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். அதனால தான் அதை வனாந்தரம், ஸ்திரியானவள் வனாந்தரத்திற்கு ஓடினது என்று நாம் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கின்றோம். பிரியமான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவருடைய மெய்யான திருச்சபை வனாந்தரத்தில் 1260 ஆண்டுகள் தஞ்சம் புகுந்திருந்தது. தேவனுடைய மெய்யான திருச்சபையை கண்டுபிடிக்க உதவும் வேறு 2 அடையாளங்கள் என்ன? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலேயே அந்த 2 அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது வலு சர்ப்பமானது, பிசாசானது, ஸ்திரீயின் மேல், திருச்சபையின் மேல் கோபங்கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே, மற்றவர்கள் என்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பாருங்கள், ரெம்னன்ட் என்று போட்டிருக்கும். ரெம்னன்ட் ஆஃப் ஹர் சீட், அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆண்டுடைய மெய்யான திருச்சபை அப்போஸ்தலர் காலகட்டத்தில் ஆதி திருச்சபையாக அந்த திருச்சபை ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எடுத்துக்கொண்டால் இஸ்ரவேல் மக்கள் காலத்திலிருந்தே அது சபைதான். நீங்கள் படித்து பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகள் 7வது அதிகாரம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்களை சபை என்றுதான் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணினார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் வசனம் 38, சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தவனும். மோசே நம்முடைய பிதாக்களோடு வனாந்தரத்தில் சபைக்குள் இருந்தான் என்று வாசிக்கிறோம். வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களும் சபைதான். ஆகவே அப்பொழுதே ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்திருந்தார். தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கொடுத்திருந்தார். மோசே என்ற தீர்க்கதரிசி, ஆரோன் என்ற தீர்க்கதரிசி. அங்கே பிரியமானவர்களே, மெய்யான திருச்சபை என்றால் அதில் 2 முக்கியமான அடையாளங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அந்த சபை ஆண்டோடைய 10 கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். 2வது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அல்லது தீர்க்க தரிசன ஊழியத்தை, தீர்க்க தரிசன ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இந்த 2 அடையாளங்களை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பாருங்கள். என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை திருச்சபை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கிற திருச்சபை தான் தேவனுடைய மெய்யான மீதமான திருச்சபை. அப்போஸ்தலர்கள் காலகட்டத்திலும் என்ன நடந்தது? அவர்கள் ஆண்டவருடைய கற்பனைகளை கடைபிடித்தார்கள். தீர்க்கதரிசிகளின் ஊழியத்தை பெற்றிருந்தார்கள். பவுல், இன்னும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள். அன்பான தேவப்பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய வார்த்தையில் இருந்து நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியங்களை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிரமாணம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியமாய் இருக்கிறது. நம்முடைய திருச்சபைகள் சத்தியத்தின்படி பிரமாணங்களின் அடிப்படையில் நடக்கின்றனவா? நாம் கிறிஸ்தவ குடும்பங்களாக, கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். நாம்
ஆண்டவரில் அன்பு கூறுவதை எவ்வாறு நிரூபிக்க வேண்டும் என்று இயேசு கூறினார். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15 வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம். இன்னைக்கு ஏராளமான திருச்சபைகள் ஆண்டவருடைய கற்பனைகள் அவசியமில்லை, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கின பொழுது 10 கட்டளைகளை எல்லாம் ஒழித்து விட்டார். நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஜனங்களை ஆசாரியர்கள் போதகர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்னதை, இயேசுவுக்கு அன்பான சீஷன் சொன்னதை இயேசு சொன்னார், என்னிடத்தில் அன்பாக இருந்தால் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அவருடைய அன்பான சீஷன் சொல்லுகிறார் யோவான், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்க வேண்டும். வெறும் 9 கட்டளைகளை மட்டுமல்ல, கைக்கொள்ளாமல் விடப்பட்டிருக்கிற பெரும்பாலான சபைகள் மறந்துவிட்டு இருக்கிற 4ஆம் கற்பனையும் ஓய்வு நாள் கற்பனையும் சேர்த்து நாம் கடைபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய கடைசி கால மெய்யான திருச்சபை கிறிஸ்துவின் மணவாட்டி 2 அடையாளங்களை பெற்றிருக்கும். 1, ஆண்டவருடைய 10 கட்டளைகளை கடைபிடிக்கும். 2வது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை அது பெற்றிருக்கும். தீர்க்க தரிசன ஊழியத்தை அது பெற்றிருக்கும். அது என்ன என்பதை நாம் போக போக படிப்போம். தேவனுடைய கடைசி கால திருச்சபை எந்த 3 தூதர்களுடைய தூதை பிரசங்கிக்கும்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களை படித்தால் கடைசி கால திருச்சபை உலகத்தின் கடைசி கால மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய கடைசி 3 செய்திகளை நாம் அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம். அது என்னவென்று பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 14:7, முதலாம் தூதனுடைய தூது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்றால் பிரசங்கி 12:13 வாசித்து பாருங்கள். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கற்பனைகளை கடைபிடிப்பார்கள். அப்படி கைக்கொண்டு நடக்கிறவர்கள்தான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. பிரியமானவர்களே, போன வேத பாடத்திலே படித்தோம் அல்லவா? பரிசுத்த ஸ்தலம் 2300 ஆண்டுகள் கழித்து சுத்திகரிக்கப்படும். அந்த பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு என்பது பரலோகத்திலே நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லப்படுகிறது. கிபி 1844ஆம் ஆண்டிலே இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை பரலோகத்தில் ஆரம்பித்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வெளிப்படுத்தல் 14:7. இதுதான் முதலாம் தூது. படைத்தவரை தொழுது கொள்ள வேண்டும். படைத்தவர் இயேசு கிறிஸ்து. படைப்பின் சின்னமாக அவர் 7ஆம் நாள் ஓய்வு நாளை சனிக்கிழமை ஆசரிப்பை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து படைத்தவரை நாம் தொழ வேண்டும் என்பதுதான் முதலாம் தூதனுடைய தூது. அதில் 7ஆம் நாள் மிகவும் குறிப்பாக முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இதே வரி அப்படியே 4ஆம் கட்டளையில், ஓய்வு நாள் குறித்த கட்டளையில், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்படியே வாசிக்கிறோம். இந்த முதல் தூதுக்கும் 10 கற்பனைகளிலே 4வது கட்டளைக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே தேவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து பெரும்பான்மை கிறிஸ்தவம் மறந்துவிட்டிருக்கிற 7ஆம் நாள் ஓய்வு நாளையும் கடைபிடித்து படைத்தவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் முதலாம் தூது. 2ஆம் தூது, வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். வெளிப்படுத்தல் 14:8. அன்பானவர்களே, பாபிலோன் என்றால் பாருங்கள், ஏசாயா
19, 20 ஆகிய வசனங்கள். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும். ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும் என்று எசேயா 13 20, 21 வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் பண்டைய பாபிலோன், நேபுகாத் நேச்சார் காலத்து பாபிலோனை குறித்து சொல்லுகிறது. பாபிலோன் விழுந்தது என்று யோவான் எழுதினாரே, அப்படி அவர் எழுதின பொழுது பழையகால பாபிலோன் இல்லை, அது முற்றிலுமாய் அழிந்து விட்டது என்பதைத்தான் ஏசாயா 13 அதிகாரத்தில் படிக்கிறோம். அப்படியானால் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல் 14:8 சொல்லக்கூடிய பாபிலோன் எந்த பாபிலோன்? அது ஆவிக்குரிய பாபிலோன். பாபேல் என்றால் குழப்பம் என்று பொருள். குழப்பமான உபதேசங்கள், தீய உபதேசங்கள் நிறைந்த பாபிலோனைத்தான் நாம் இங்கே பாபிலோன் மகாநகரம் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாமே எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பாபிலோனாக, குழப்பமான உபதேசங்கள் நிறைந்த பாபிலோனாக மாறிவிட்டது. கத்தோலிக்கம், அதனுடைய அமைப்பு, அதை சார்ந்த சபைகள் எல்லாமே இன்றைக்கு விழுந்து போய்விட்டன. பாருங்க, ஆண்டோடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் போப்பு மார்க்கம் கொண்டு வந்த வாரத்தின் முதலாம் நாளை இன்றைக்கு எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. எங்கே இருந்து விழுந்தது? ஆண்டோடைய கற்பனைகளை விட்டு விழுந்தது என்பதுதான் 2ஆம் தூதனுடைய தூது. 3ஆம் தூதனுடைய தூதை பாருங்கள். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து அவன் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் இரவும் பகலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும் என்று வெளிப்படுத்தல் 14, 9, 10, 11 ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் ஏற்கனவே படித்தோம் அல்லவா? தேவனுடைய முத்திரை, அவருடைய 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளையில் அடங்கியிருக்கிற 7ஆம் நாள் ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை ஆசரிப்பு. அதை நெற்றியிலே மனதார நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மிருகத்தின் முத்திரை என்பது போப்பு மார்க்கம் ஏற்படுத்தின, எங்களுடைய அதிகாரத்தின் அடையாளம் என்று ஏற்படுத்தின. வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பு. அந்த மிருகத்தின் முத்திரையை ஒன்று மனதார நெற்றியிலே ஏற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் அதை வயிற்று பிழைப்பு, என் குடும்பத்தை நடத்த வேண்டும், நான் வாழ்ந்தாக வேண்டும் என்று சொல்லி பெயருக்கு கைகளிலே ஏற்றுக்கொள்ளலாம், வலது கைகளிலே. அன்பான தேவ பிள்ளைகளே, பார்த்தீர்களா? ஆகவே 3ஆம் தூது சொல்லுகிறது, மிருகத்தின் முத்திரையை தரித்தால் சோதம் கொமோராவுக்கு வந்த அழிவை போல அக்கினினாலும் கந்தகத்தினாலும் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டவர்களும் அவர்கள் வாதிக்கப்படுவார்கள். சாம்பலாக மட்டும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் 3ஆம் தூது. ஆகவே 1ஆம் தூது மெய்யான தெய்வம் இயேசு என்று காட்டுகிறது. 2ஆம் தூது திருச்சபைகளை மெய்யான தெய்வத்தை விட்டு, ஆண்டுடைய கற்பனைகள் விட்டு பிரித்து கொண்டு சென்று விட்ட பிசாசையும் அவனுடைய செயல்பாடுகளையும் சுட்டி காட்டுகிறது. 3ஆம் தூது, நீங்கள் இயேசுவின் பக்கமா பிசாசின் பக்கமா? நீங்கள் தரிக்க விரும்புவது தேவனுடைய முத்திரையா மிருகத்தின் முத்திரையா? நீங்களே தீர்மானியுங்கள் என்று கொடுக்கிற அழைப்பு தான் 3ஆம் தூது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கடைசி கால மெய்யான திருச்சபை உலகமெங்கும் அறிவிக்கும். இதைத்தான் முத்தூது என்று சுருக்கமாக சொல்லுகிறோம். வெளிப்படுத்தல் 14, 6 முதல்
12 வசனங்கள் வரைக்கும் முத்துவது 3 ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் என்று நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய சபையானது இந்த செய்திகளை 3 செய்திகளை யாருக்கு பிரசங்கிக்கும்? பாருங்கள், வெளிப்படுத்தல் 14:6 அவன், அந்த தூதன், பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்று வெளிப்படுத்தல் 14:6 வாசிக்கிறோம். இந்த முத்துவது சத்தியம் உலகத்தில் எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதனால தான் அமேசிங் ஃபேக்ட்ஸ், ஆச்சரியமான உண்மைகள் என்ற ஊழியங்கள் இந்த சத்தியங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 3 தூதுகளை யார் பிரசங்கிக்கிறார்கள்? 3 தூதர்கள். 3 தூதர்கள் என்றால் ஏதோ பரலோகத்திலிருந்து 3 ஏஞ்சல்ஸ் வருவாங்க, அப்படி அல்ல. தூதர்கள் என்றால் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தான் ஆண்டவருடைய தூதர்கள், தூதுவர்களாக செயல்பட வேண்டும். அவன் எங்கே பறக்கிறான்? வானத்தின் மத்தியில். என்ன அர்த்தம்? வானத்தின் மத்தியில் என்றால் பறப்பது என்று பொருள், வேகமாய் பறப்பது. இந்த முத்துவது சத்தியத்தை வேகமாக எல்லாருக்கும் நீங்களும் நானும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனால தான் தேவன் கடைசி கால திருச்சபையை எழுப்பினார். கடைசி கால திருச்சபையை சரியாக அடையாளம் காண தேவன் என்ன நேர்மறையான விவரங்களை அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தியுள்ளார். பாருங்கள், கடைசி கால மெய்யான தேவனுடைய திருச்சபையில் 10 கட்டளைகள் இருக்கும். 2வது, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அதாவது தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கும், தீர்க்க தரிசன வரம் இருக்கும். அந்த சபை 3 செய்திகளை அறிவிக்கும் என்று நாம் படித்தோம். மேலும் சில விவரங்களை நாம் பார்க்கலாமா? 1798 ஆண்டில் அது என்ன செய்கிறது? அந்த மெய்யான திருச்சபை வனாந்திரத்திலிருந்து அது வெளியே வருகிறது. வெளிவந்த பிறகு இந்த திருச்சபை தோன்றி அதன் வேலையை வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும்படியாக செய்யும். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறோம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அன்பானவர்களே, இந்த 1260 ஆண்டுகள் கத்தோலிக்கம் தேவனுடைய மெய்த்திருச்சபையை உபத்திரவப்படுத்தியது. பொய்த்திருச்சபை மெய்த்திருச்சபையை உபத்திரவப்படுத்தியது. அந்த உபத்திரவ காலம் எப்பொழுது முடிவுக்கு வந்தது என்றால், நாம் படித்தோம் ஏற்கனவே. பிரான்ஸ் நாடு, அந்த நாட்டினுடைய படைத்தலைவன் அலெக்சாண்டர் பெர்த்தியர் என்பவன் அப்பொழுது இருந்த போப்பை கைது செய்து சிறையில் தள்ளினான். அந்த போப் இறந்து போனார். அதோடு இந்த இருண்ட காலம் முடிவுக்கு வந்தது. போப்பு ஆட்சி காலம் ஒரு தற்காலிக முடிவை எட்டியது என்று நாம் பார்த்தோம். ஆகவே இந்த இருண்ட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் மெய்யான திருச்சபை தோன்றி தன்னுடைய வேலையை, ஊழியத்தை வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கும்படியாக செய்ய ஆரம்பித்தது. சரித்திரத்தில் படித்து பாருங்க. 1798க்கு பிறகுதான் ஏராளமான ஊழியங்கள், வேதாகம சங்கங்கள், நவீன ஊழிய இயக்கங்கள் எல்லாமே தோன்றின. இது ஒரு முக்கிய விவரம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர்கள் கற்பித்த அதே சத்தியங்களை இந்த கடைசி கால திருச்சபையும் கற்பிக்கும். மற்றும் அதனுடைய அனைத்து போதனைகளும் வேதாகமத்துடன் ஒத்துப்போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமும் அவருடைய கட்டளைகளின் பக்கமும் திரும்பும்படி அந்த மெய்யான திருச்சபை ஜனங்களை வழிநடத்தி செல்லும். அடுத்த விவரம் பாருங்கள். அந்த கடைசி கால திருச்சபை வேதாகம ஓய்வு நாளோடு 10 கற்பனைகளையும் கடைபிடிக்கும். வெளிப்படுத்தல் 12:17 நாம் அதை குறித்து பார்த்திருக்கிறோம். அடுத்த விவரம், அது தீர்க்க தரிசனத்தின் ஆவியை பெற்றிருக்கும். மெய்யான திருச்சபை 10 கற்பனைகளை கடைபிடிக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையதாயிருக்கும் என்று வெளிப்படுத்தல் 12:17 படித்தோம். அது என்ன இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா?
அந்த வசனத்தினுடைய பிற்பகுதி, தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. இயேசுவை பற்றின சாட்சி என்றால் அது தீர்க்க தரிசன ஆவியை குறிக்கிறது. அதாவது கடைசி கால திருச்சபையிலே தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு, தீர்க்க தரிசியின் வரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆகவே கடைசி கால திருச்சபை தீர்க்க தரிசன வரத்தை பெற்ற சபையாக இருக்கும். கடைசி கால திருச்சபையின் அடுத்த முக்கியமான விபரத்தை பார்க்கலாமா? அது தேவனுடைய 3 கடைசி கால முத்தூதுகளை மகா சத்தத்தோடு உலகமெங்கும் அறிவிக்கும். வெளிப்படுத்தல் 14:6-12. நீங்கள் அப்படியே வெளிப்படுத்தல் 14:14 படித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரக்கூடிய காட்சியை வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கிறோம். அதற்கு முந்தின பகுதி தான் இந்த முத்தூது. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்த கடைசி கால திருச்சபை முத்தூதை உலகமெங்கும் அறிவிக்கிற சபையாக அது வேலை செய்யும். இன்னொரு முக்கியமான விவரம், அந்த கடைசி கால திருச்சபை ஓர் உலகளாவிய இயக்கமாக இருக்கும். அதன் படித்த வெளிப்படுத்தல் 14:6 அந்த தூதன் பூமியிலே உள்ள சகல ஜனத்தாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவனாக இருந்தான் என்று படித்தோமே. கடைசி கால திருச்சபை உலகமெங்கும் இருந்து ஊழியத்தை செய்யும். கடைசி கால திருச்சபை குறித்த அடுத்த முக்கியமான விவரம், அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே இரட்சிப்பு என்ற நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். இயேசுவினால் மட்டும்தான் இரட்சிப்பு, அவரேதான் திருச்சபையின் தலைவர் என்பதை இந்த கடைசி கால திருச்சபை வெளிப்படையாக அறிவிக்கும். பிரியமானவர்களே, மெய் திருச்சபைக்கு இயேசுதான் இரட்சகர், பொய்யான திருச்சபைக்கு போப்புதான் தலைவர் என்று இன்றைக்கு எல்லாரும் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருச்சபை எது தெரியுமா? பிரியமானவர்களே, இதுவரைக்கும் நாம் பார்த்த அந்த கடைசி கால திருச்சபையின் அடையாளங்கள், இந்த அம்சங்கள் எல்லாமே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையைத்தான் சுட்டி காட்டுகிறது. ஆகவே வேதாகமத்தின்படி நாம் இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிறோமே சத்தியங்கள், அந்த சத்தியங்கள் எல்லாம் வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டவை. ஆகவே வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து இந்த சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற திருச்சபை எது என்று சொன்னால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அந்த திருச்சபை 7ஆம் நாள் ஓய்வு நாள் சனிக்கிழமை கடைபிடிக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வரப்போகிறார் என்று அவருடைய பகிரங்க வருகையை அறிவித்து அவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கும். அதனால தான் இந்த திருச்சபைக்கு பெயர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச். இந்த திருச்சபை தான் தேவனுடைய கடைசி கால மெய்யான திருச்சபை. இயேசு இந்த 7 தீர்க்க தரிசன அடையாளங்களையும் உங்களுக்கு கொடுத்து, போய் என்னுடைய திருச்சபையை கண்டுபிடி என்று கூறுகிறார். உங்கள் தேடுதலுக்கான என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார் பாருங்கள். தேடுகிறவன் கண்டடைகிறான், லூக்கா 11:9 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இதுவரைக்கும் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தேடி அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் ஆண்டோட மெய்யான திருச்சபை எது என்று. இந்த 7 காரியங்களுடன் உலகத்தில் உள்ள எத்தனை சபைகள் ஒத்துப்போகும்? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எபேசியர் 4:5 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஒரு சபை, சத்தியம் நிறைந்த சபை, ஒரே ஒரு சபைதான், அதற்கு ஒரே ஒரு விசுவாசம்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த சத்தியம் எல்லாம், அந்த ஒரே விசுவாசம் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் தான் இருக்கிறது என்பது வேதாகமத்தின் அடிப்படையிலே உண்மை. பல பிரிவினர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்கின்றனர். ஆனால் இந்த காரியம் அவர்களை தேவனுடைய உண்மையான திருச்சபை ஆக்குமா? பாருங்கள், ஏசாயா 4:1 அந்நாளில் 7 ஸ்திரீகள், 7 என்றால் பூரணம், முழுமையாக எல்லா சபைகளுமே ஒரே புருஷனை இயேசுவை பிடித்து கொண்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து, ஆகாரம் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பாருங்கள், பிரெட் என்று போட்டிருக்கும். அப்பம், அப்பம் என்றால் என்ன?
வசனம். எல்லாரும் தங்களுடைய சொந்த விளக்கங்களை வசனத்திலிருந்து கொடுத்து கொண்டு எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், இயேசுவின் நீதி அதை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை, நாம் நம்புவதுதான் சத்தியம், நாம் சொல்லுவதுதான் சத்தியம், நாம் வாழுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று தங்களுடைய சொந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுவார்கள். எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம். யார்? அந்த புருஷன், அந்த ஒரே புருஷன். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. உம்முடைய பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இந்த வசனம் அப்படியே இன்றைக்கு திருச்சபைகளின் நிலைமையை விளக்கி காட்டுகிறது. எல்லா திருச்சபைகளுமே இயேசு என்ற பெயர் போதும். வசனம் நாங்கள் விளக்கம் கொடுக்கிறோம், நாங்கள் கொடுக்கறது தான் விளக்கம், நாங்கள் நம்புறது தான் சத்தியம், இயேசுவின் நீதி எங்களுக்கு தேவையில்லை, சுயநீதி எங்களுக்கு இருக்கிறது, நாங்கள் தான் மெய்யான சபை, நாங்கள் தான் மெய்யான சபை என்று எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்கள். பிரியமானவர்களே, மெய்யான திருச்சபை எது என்பதை ஆண்டவர் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு காண்பித்திருக்கிறார். தேவனுடைய மெய்யான கடைசி கால திருச்சபையை ஒருவர் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் அதில் ஓர் அங்கத்தினராக மாறுவது அவசியமா? பார்க்கலாமா வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையின் காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அப்போஸ்தலருடைய உபதேசங்களை எல்லாம் படித்து கொண்டவர்கள் சபை ஐக்கியத்தில் சேர்ந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, சபை என்றால் இயேசுவோடு இணைந்து கொள்ளுவது. இயேசுவின் சரீரமே சபை என்று கொலோசையர் 3:15, கொலோசையர் 1:18 எல்லாவற்றையும் படித்து பாருங்கள். கிறிஸ்துவின் சரீரமாகி சபையோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். எப்படி இணைந்து கொள்கிறோம்? ஞானஸ்நானத்தின் மூலமாக இணைகிறோம் என்று 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறோம். ஆக அன்பான தேவ பிள்ளைகளே, மெய்யான கடைசி கால தேவனுடைய திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, உலகமெங்கிலும் இருக்கிற திருச்சபை. உலகத்தில் 2 சபைகள் உலகமெங்கிலும் இருக்கின்றன. ஒன்று கத்தோலிக்க திருச்சபை, அது வேதத்திற்கு முரணாக செயல்பட்டு கொண்டே இருக்கிற திருச்சபை. இன்னொரு திருச்சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அந்த திருச்சபை அதுவும் உலகமெங்கிலும் இருக்கிறது. 232 நாடுகளில் 222 நாடுகளில் இந்த மெய்யான திருச்சபையை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்ட நீங்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக இந்த மெய்யான சபையில் இணைந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். இந்த சத்தியங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, எல்லாருக்கும் அறிவிக்கும்படியும் கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். பிரியமானவர்களே, எத்தனை விதமான தப்பிச் செல்லும் வழிகள் நோவாவின் நாட்களில் இருந்தன. யோசித்து பாருங்க. நோவா பேழைக்குள்ள கீழ்ப்படிந்து போயாக வேண்டும். நோவா சொல்லுகிற சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நடந்தது என்ன? எல்லாரும் நோவாவை கேலி செய்தார்கள், கிண்டல் பண்ணினார்கள். அவன் செய்தியை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரும்பாலானவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான் என்று வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நோவா காலத்தில் அவர் சொல்ல வேண்டிய செய்தியை எல்லாருக்கும் சொன்னார். அதே சமயத்தில் தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை, கப்பலை உண்டாக்கினார். ஒரே ஒரு வழி, பேழைக்குள்ளே பிரவேசித்தாக வேண்டும். அதே போல தான் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய மெய்யான பேழைக்குள்ளே, தேவனுடைய உண்மையான கடைசி கால திருச்சபைக்குள்ளே நீங்களும் நானும் உள்ளே நுழைய வேண்டும். ஆண்டவர் நோவாவையும்
அவன் குடும்பத்தார் எல்லாரையும் பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆதியாகமத்தில் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மிக அழகாக ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அதே போல கர்த்தராகிய ஆண்டவர் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய பேழைக்குள்ளாக, கடைசி கால பேழைக்குள்ளாக, கடைசி கால சத்திய திருச்சபைக்குள்ளாக விசுவாசத்தோடு நுழையும்படி உங்களை அழைக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவை அந்த காலத்திலிருந்து எல்லாரும் கேலி செய்தது போல இந்த சத்தியங்களை கேட்கிற நீங்கள் கேலி செய்து புறம்பே தள்ளிவிட வேண்டாம். அடுத்தவர்கள் சொல்லுகிறதை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விட வேண்டாம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை படித்து தீர்மானித்து ஜெபத்தோடு கடைசி கால தேவனுடைய மெய்யான பேழைக்குள்ளே நுழையும்படி கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். இந்த அழைப்புக்கு நீங்கள் செவிசாய்ப்பீர்களா? மற்ற சபைகளில் உண்மையுள்ள அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பதினாலும், தேவனுக்கென்று ஒரே மெய்யான மீதமான திருச்சபை இருப்பதினாலும் மற்ற உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு என்ன நேரிடும்? அன்பான தேவ பிள்ளைகளே, கத்தோலிக்க சபை இன்னும் பெரும்பான்மையான கிறிஸ்தவ சபைகள் எல்லாவற்றையும் குறித்து நாம் பேசினோம், கண்டித்து உணர்த்தினோம் வேதத்தின் அடிப்படையில். ஆனால் அந்த சபைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சத்தியம் அறியாத பிள்ளைகள் அங்கேயும் இருக்கிறார்கள். அவர்களையும் தேவன் நேசிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். இந்த சத்தியங்களை பைபிள் படிக்கிறவங்க செவி கொடுப்பார்கள். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். யோவான் 10:16 இயேசு இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரே மந்தை, தேவனுடைய திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை தான். ஒரு கணவனுக்கு ஒரே ஒரு மனைவி தான். ஒரு பிள்ளைக்கு ஒரே ஒரு தாய் தகப்பன் தான். நமக்கும் ஒரே ஒரு இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கும் திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை தான், கற்புள்ள திருச்சபை, சத்தியத்தின்படி நடக்கிற திருச்சபை. ஆகவே அந்த சபைக்குள்ளே நீங்கள் வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். வேதத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:2 மற்றும் 4 வசனங்கள். மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் வேதத்தை கையில் வைத்து கொண்டே விழுந்து விட்டன. இயேசுவை விட்டும் அவருடைய கற்பனைகளை விட்டும் விழுந்து விட்டன. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று இயேசு நம்மை அழைக்கின்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்கள். வானத்திலிருந்து இறங்கின பலமுள்ள தூதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர்தான் பூமியை பிரகாசிக்க செய்கிறவர். வெளிப்படுத்தல் 18:1 வாசிக்கிறோம். இந்த சத்தியங்களின் மூலமாக அவர் நம்முடைய வாழ்க்கையை, இந்த பூமியை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை மெய்யான சத்தியத்தில் வரும்படி நம்மை அழைக்கின்றார். ஆகவே அழைப்புக்கு நாம் செவி கொடுப்போமா? பாதுகாக்கப்படும்படியாக அவருடைய மாபெரும் கடைசி கால திருச்சபைக்குள் வருமாறு இயேசு உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். இப்பொழுதும் அவருடைய அழைப்பிற்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுப்பீர்களா? அப்படியானால் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கிறிஸ்துவின் மணவாட்டி எது என்பதை, தேவனுடைய கடைசி கால மெய்யான மீதமான திருச்சபை எது என்பதை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, மெய்யான ஸ்திரீ, மெய்யான திருச்சபை ஒரே ஒரு திருச்சபை தான். உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்று முத்துவதை அறிவித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிற தேவ சித்தத்தை வேத வசனங்களின்படி செய்கிற ஒரே திருச்சபை. ஆண்டவரே, செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை என்று கர்த்தருக்கு வெளிப்படுத்தினீர். ஆகவே அந்த மெய்யான பேழைக்குள்ளே வர வேண்டும் என்று காத்திருக்கிற பிள்ளைகள்
அவர்கள் ஜெபத்தோடு தீர்மானிக்க உதவி செய்யும். தடைகளை அகற்றும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை கேட்ட உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இதை இன்னும் ஆழமாக படியுங்கள். அடுத்த வேத பாடத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. பெரோயா பட்டணத்து சபை விசுவாசிகள் தாங்கள் சத்தியங்களை கேட்ட பிற்பாடு தங்கள் இல்லத்திற்கு சென்று காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தோடு ஒப்பிட்டு மீண்டும் படித்தார்கள். அதுபோலவே நீங்களும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடர் கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்தந்த நாளுக்குரிய செய்தி சம்பந்தமான இலவச பிரதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே அந்த இலவச பிரதியை நீங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி எங்களோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே சென்று நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நீங்கள் அந்த புத்தகங்களை பெற்றுக்கொண்டு படித்து வேதத்தில் உள்ளபடியே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படித்த பிற்பாடு உங்கள் நண்பருக்கும் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.